இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு செல்லும் இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக் பேச உள்ள தலைப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசும் தலைப்பினை மாற்ற வேண்டும் என்றும் கண்டன குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் புதிய தலைமுறை செய்தியாளர் வேதகுமாரி வெங்கடேசன். மலேசிய இந்தியர்களின் அரசியல் கட்சியான மாய்கா உள்பட மலேசிய இந்து சங்கம், அரசார அமைப்புகள் மற்றும் பொது இயக்கங்கள் ஆகியவை எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. நாடு தழுவிய அளவில் டாக்டர் ஜாகிர் நாயக்கிற்கு எதிராக போலீஸ் புகார்களும் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மலேசிய அரசாங்கம் அவருடைய நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ளது. இவரது சர்ச்சையான உரை காரணமாக ஏற்கனவே பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகள் இவருக்கு தடை விதித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஜாகிர் பற்றி விமர்சித்ததற்காக பினாங்கு மாநிலத்தின் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமியின் சேவை அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசும் முயற்சியும் நடந்தது. எதிர்ப்புகள் காரணமாக சர்ச்சைக்குரிய தலைப்பை மாற்றிக்கொள்ள டாக்டர் ஜாகிர் முன் வந்ததால் பிற சமயத்தினரை இழிவுபடுத்தாத வகையில் அவரது பேச்சு இருக்க வேண்டும் என்ற முன் நிபந்தனையுடன் உள்துறை அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக சுய விளக்கம் ஒன்றை தந்துள்ள டாக்டர் ஜாகிர் நாயக், பிற சமயங்களை இழிவுபடுத்தி பேசுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை, தாம் ஒருபோதும் அப்படி செய்தது இல்லை என்கிறார். ஆனால் இவ்விவகாரத்தில் மலேசிய இந்து சங்கத்தை பொறுத்தவரையில் அது திருப்தி கொள்ளவில்லை என்கிறார் மலேசிய இந்து சங்க தலைவர் டத்தோ RS மோகன் ஷான். ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்போது இந்து சமயத்தை தப்பான ஒரு பிரச்சாரத்தை, அந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாக சித்தரிக்கும் வகையில் அவரோட சொற்பொழிவுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் மலேசியா இந்து சங்கம் வலிமையாக அவரோட சொற்பொழிவு இந்த நாட்டில் நடக்கப்படக்கூடாது என்பதை நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டோம். அரசாங்கம் அதற்கு செவி சாய்த்தார்கள். ஆனால் இப்பொழுது மலாக்காவில் அவரோட சொற்பொழிவு தொடர்கின்றது. தலைப்பை மாற்றி பேசுகிறார் என்று சொல்கின்றார்கள். இதுல மலேசியா இந்து சங்கத்திற்கு ஒரு அதிருப்தி என்று சொல்ல வேண்டும். காரணம், அவர் தலைப்பை மாற்றி பேசினாலும் கூட பேசக்கூடிய விஷயங்களே அதே விஷயத்தை தான் அவர் பேச போகின்றார். மலேசிய அரசாங்கம் இவ்விவகாரத்தை கவனமுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே பெரும்பாலான மலேசியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து வேதகுமாரி வெங்கடேசன்.